பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திகள் எடுக்கும் முன்பே தேவன் ஒரு அதிசயங்களை காணும்படி செய்தது போலவே இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு பந்தியை எடுப்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு தடுமாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு அதிசயங்களை காண மரணத்துக்கு ஏதாக ஒரு பிரச்சனை நேரிடுதா என்று சொன்னால், அமாவாசைக்கு வந்து ஜெபிக்கணுன்றதை காட்டியும் அமாவாசைக்கு முன்பே ஆயத்தமான தாவீதை போல் நீ மாறினோம். தாவீது பார்த்தீங்கன்னா நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவர் போகும் இடெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை காணும்படி செய்து கொண்டே இருப்பார். ஒரு முறை ரொம்ப பிரியமானவர், அவங்க தகப்பனுக்கு கீழ்ப்படியில் அவர் விசேஷமானவர். அவன் தகப்பன் அழைத்து, உன் சகோதரனிடத்தில் நான் ஆகாரம் கொடுக்குறேன், அது கொடுத்துட்டு வா என்று சொல்லும் போது கொஞ்சம் கூட அதை தாமதிக்காமல் கடந்து போவான். இது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்தேன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாமுவேல் புத்தகம் நிறைய விஷயத்தை தேவன் சொல்லி கொடுத்துருப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, நீ யாராக இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா, அவங்களை மேன்மைப்படுத்தி வைத்தால் நிச்சயமாக அவங்க மூலியமாக பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் பெற்றவங்களை மதிக்கிறது கிடையாதுங்க. மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கேட்பது ரொம்ப அதிகம். அப்போ பெற்றவங்களை கேட்காத நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைத்து பேசி கொண்டிருந்தோம்னா, அதை விட்டுட்டு வேறு மாதிரி நடக்கும்போது வருத்தமும் குழப்பமும் இதயத்துக்குள்ளே வந்துடும். செல்லும் சீமாட்டு இருந்தால் கூட அந்த குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நிம்மதி போயிடும். பார்க்குற அன்பு சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம். நீ எந்த வயது உள்ளவராக இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களை கவனிக்கிறத கொஞ்சம் அக்கறை உள்ளவராக இருங்க. வினாடியில் வாழ்க்கையை மாறிடும். அப்படியேப்பட்டதான் ஒரு விஷயத்தை தான் தாவீது அழகாக பண்ணார். அது சொல்லி தன் சகோதரர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் போது போன இடத்துல பெரிய யுத்தம் நடக்குது. கோலியாத் என்ன பண்ணுறான்? சவால் வருதான், பயங்கரமாக சவால் வருது. காது உள்ளவன் கேட்க கெடுவான் இருக்கு இல்லையா? மார்க் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுபோல் காது உள்ளவன் கேட்க கெடுவான் என்று அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த வார்த்தை கேட்கும் போது கோபத்தை உண்டாக்குது அவன் மனசு. நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தை 17ஆம் அதிகாரம் 23 படித்து பாருங்கள். பயங்கரமாக டென்ஷனாக பேசுவார் யார்? தாவீது. அப்படி பேசி கொண்டிருக்க கூட அந்த நாட்டின் ராஜா ஒரு அறிக்கை பண்ணுறாரு, யார் அவனை முறியடிக்கிறேன், என் மகளை கொடுப்பேன்னு ஒரு செய்தியும் போது அவன் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பெண்களுக்குடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய விசுவாசம் யுத்தம் பண்ண ஆயத்தமாகும். நான் ஒரு முறை சிங்கத்தை அடித்தேன்னு கூட சாட்சி சொல்லுவான். இப்படி நல்ல ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவது. அப்படி தாவீதுடைய அப்படிப்பட்ட தாவீது எந்த ராஜா நமக்கு பதவியை கொடுத்து மகளை கொடுத்தாரோ அதே ராஜாவிடத்திலிருந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். சில இடங்களில் நம்ம எவ்வளோ நன்மையாக அவங்களுக்கு செய்தாலும் இந்த போராமை இருக்கு இல்லையா, இது யாரால் உண்டாகும்னா ராஜாவுக்கும் வேலைக்காரனும் உண்டாகிறது கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் இல்லாத வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, இவர் நல்ல சிறந்த வேலைக்காரு அப்படின்னு, இவர் அரசாங்கம் பண்ணுவது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி ராஜா வருது சவுல். அங்கே நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனம்லாம் படிச்சிங்கன்னா இந்த பாட்டு பாடுவாங்க. சவுல் கொன்றது, தாவீது கொன்றது இவ்வளோன்னு சொல்லி ஒரு கணக்கு வைக்கும்போது அங்கே தாங்க பிரச்சனை உருவாகுது. வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி அடைந்து போனாலும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர் நம்ம இருக்கணும். வளர்ச்சியில் தேவன் கொடுத்த நாணத்தில் வரும். நம்ம நினச்சிருப்போம் நம்முடைய பலத்தினாலும் பலக்கரத்தை நம்ம செய்து கொண்டு இல்லைங்க. சகரியா புத்தகம் 4:6 படிச்சுங்க. பலத்தினாலும் பலக்கர முடியாது, பரிசுத்த ஆவியினால் தான் முடியும். நம்ம வாழ்க்கையில் எதிரும் பேசக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ உண்டு. சிலரெல்லாம் என்னை பார்த்தா சொல்லுவாங்க, எதுக்காத்தாலும் நீ இது இப்படி கேட்டுறப்பா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு செய்தி எடுக்கும்போது கூட ஒரு மகள் ஞாபகம், பட்டாரம் பகுதியில் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மகன் மகள், அவங்க பேர் ஜாய்ஸ். அவங்களுடைய தகப்பனார் சிஎஸ்ஐயில் நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் சாதாரணர் கிடையாது, நல்ல மனுஷன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு நாங்கள் அத்தனை பேரை காட்ட அவரை தனியாக பிரித்து பார்ப்பேன். அவரை எனக்கு பிடிக்கும். மற்றவங்க என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒரு ஊழியக்காரங்கிட்ட என்ன பேசணுன்ற நிதானம் தெளிவாக இருக்கும்.
அப்படி ஒரு மனுஷன் மறித்துட்டாரு. அது மரணத்துக்கு ஏற்பட்ட பிறகு இந்த மகளிடத்தில் அவங்க மருமகன்கிட்ட ரொம்ப டீப்பாக சென்னையிலேருந்து அவங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த மகன் திடீர்னு கேட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தை காட்டியில்லாத அநேக ரத்தத்தை கொடுத்து நிறைய பைபிளில் இருக்குதான்னு போன மாதத்தில் கேட்டாங்க. அது திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. பைபிள் படிச்சுனே இருக்கிறேன், எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னைக்கு அமாவாசை இல்லையா, நாளைக்கு அமாவாசை. அந்த அமாவாசைக்காக ஒரு செய்தி எடுக்கணும் போது இங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, நாளைக்கு அமாவாசை, நான் இன்னைக்கு பந்தி இருக்குது, எனக்கும் மரணத்துக்கும் அரடி தான் இருக்குது என்று சொல்லுவார் 4ஆம் வசனத்தில். அந்த பந்தி இருந்த நிமித்தமாகத்தான் எதிராக இருக்க ராஜாவிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தார். நல்லா பாருங்க, சவுலை தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆண்டவர் தான், தாவீதை தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆண்டவர் தான். சவுல் இடத்துல ஒரு குற்றமான ஒரு காரியம் ஏற்படும். 1 சாமுவேலில் படிச்சுனே வந்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். சில இடத்துல யுத்தத்தை மீட்டு கொண்டு வரப்படும் போது உதவாதது தேவனை கொடுப்பாங்க, நல்லதெல்லாம் அவன் எடுத்துக்கொள்வான். அது தேவனுக்கு பிரியமானதா, எல்லாம் தேவனுக்கு அறியும். இது சாமுவேல் கேட்பார். அதை இதுக்கு பிற்பாடு புதிய ஒரு ராஜா ஒன்று ஏற்படும் போது தான் தாவீதை தெரிந்து கொள்ள 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிப்பான். மனுஷன முகத்தை பார்க்க, இதயத்தை பார்க்கறன்னு தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு நடக்கிறவர். ஒருவரை பிரதிஷ்டை பண்ணிட்டார் என்று சொன்னால் ஊழியத்தில் அவங்களை மேன்மையாக தேவன் உயர்த்தி கொடுத்தார், இருப்பதை தவிர தள்ள மாட்டார். ஒருவேளை வருமானம், வாழ்க்கை, எல்லா விதமான பசி, பட்னி, பல விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம அன்பை விட்டு அவர் பிரிய மாட்டார், அவரு நம்ம விட்டு விலகவும் மாட்டார். அப்படிதான் ஆண்டவர். அப்போ அந்த மகள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி பதில் சொல்லாத இருந்த இன்னைக்கு எனக்கு யாத்திராக புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுக்குறாரு. அதில் 13ஆம் வசனம், ரத்தத்தை கொடுத்து ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 2 ஆடு மாடை கொண்டு வந்து ரத்தத்தை எடுத்து சொல்லி வாசல் படியில் பூசணும். நிறைய போய்விடும் இல்லையா, நம்ம வாசலில் இது இருக்குது, அது இருக்குது, இதை சுற்றுது, அதை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு மக ஆவடி பகுதியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க கூட பயந்தாங்க. அதான் சொன்னேன், பயப்படாதம்மா, கடவுள் பார்த்துக்குவார். பைபிள் அப்படி தான் ஆண்டவர் அழகாக தெளிவாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சுன்னா, பயப்படாதுன்னா உனக்கு துணையாக இருக்கிறேன்னு இல்லையா. நம்ம எதிராக இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுவாங்க. எல்லா விதமான செயலை பார்த்துன்னா எரிசல் அடைவுனா இருப்பான் நமக்கு. அவங்கக்கிட்ட நீ சண்டை போட்டிருக்க மாட்டேன், எதுலேயும் தலையிட்டிருக்க மாட்டேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு போராமையான எரிசல் வரும். அவன் தேடியும் காணாது போயிடுவான். 12ஆம் வசனத்தை பார்க்கணும். எப்போனா தாவீதை போல முன்பாக என்ன பண்ணும், தன்னுடைய தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நாளைக்கு அமாவாசனை இன்னைக்கு நீ ஜெபித்து பாரு, வெற்றி மேலே வெற்றியை காண முடிய, விடுதலை பெறக்கூடிய அந்நிய கண்களில் சொந்த கண்கள். அதுதான் ஜோசுவாவில் இருக்கும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும்போது, இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அதிசயங்களை காணபடி கர்த்தர் பண்ணுவார். மனுஷன் பண்ண முடியாது, ஆலோசனை தான். என்னால் பண்ண முடியாது, ஆலோசனை தான். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை, எனக்கு கொடுத்த கிருபையை, எனக்கு கொடுத்த தெய்வம், அது உங்களுக்கு தெரிவு பண்ணுறேன், அவ்வளோதான். என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த வார்த்தையானது பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்தை எங்கே பூசுவதாரு, வாசல் படியில். ரொம்ப நல்லா இருக்கும். அது யாத்திராகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் 49ஆம் வசனம் படிச்சு இத்தனையும் ரத்தத்தை கொடுத்தே இருக்கும். அப்போ என் ரத்தம் சகல பாவம் நோய்களும் சுத்திகரிக்கணும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இங்கே ஆடுகள் மாடி ரத்தத்தை எங்கே பூசணும்னா, ஒரு தேசத்தின் மேலே ஒரு சங்கரம், ஒரு பிரச்சனைக்காக அவர் என்ன பண்ண, சங்கரம் பண்ண போறேன், அடையாளம் என்னடா ரத்தத்தை பூசுன்றார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், வாசல்படியின் ரத்தத்தை பூசணும் என்று சொன்னால், யார் எதிர்நோக்கி உன்னை வந்தாலும் அதை பார்த்த உடனே அந்த எதிர்நோக்கக்கூடிய எண்ணங்கள் அவனை விட்டு போயிடும். ஆண்டவரே யுத்தம் பண்ற தேசத்து மேல ஒரு பிரச்சனை கொண்டு வர போறாருன்னா, அந்த வாசல் ரத்தத்தை பார்த்தா அது தள்ளி கடந்து போவார். இது பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். யாத்திராக புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகா 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதை கண்டு அவர் கடந்து பயணித்தார். அப்போ ஒரு பெரிய ஒரு யுத்தம் பண்ண புறப்படுகிற ஆண்டவரே, ஆனா முன்னாடி ஒரு அடையாளம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கணும். அந்த வார்த்தையை மோசையோடு ஆரோனோடு பேசிக்கொண்டு 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த ரத்தத்தை கொடுத்து போய் இன்னைக்கு எத்தனை பேர் வாசப்பல்ல ரத்தம் தெளிப்பாங்க. எனக்கு திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க பார்த்தனா இன்னைக்கும் அவங்க நைட்டில் எழுந்து அவங்க தூங்கும் முன்பு அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க.
அந்த தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வர அந்த எண்ணெயை என்ன பண்ணுவாங்க, இயேசுவின் ரத்தமாக சொல்லி சொல்லி வாசல் படியிலேருந்து வீடு வரைக்கும், வீட்டுக்குள்ளேருந்து வாசல் படிக்கும் அனுதினம் தெளிப்பது தான் வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ சஞ்சலம் வாழ்க்கையில் வந்தாலும் அவன் கணவர் எங்கே கடந்து போனால் அவன் தம்பி என்ன பண்ணுவாரான், நான் எதிர்பாராது எப்போ ஒரு டைம் அவர் எனக்கு ஃபோன் பண்ண, என்னப்பா பண்ணிருக்கேன்னா, இல்லைப்பா வாசல் படியில் வீட்டிலேருந்து தண்ணி தெளிச்சுன்னு போகிறேன்பா. எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் குறைஞ்சது எப்படி இருக்கும், ஒரு 20 அடி தள்ளி போகணும். அவ்வளோ தொழுக்கு அவர் கடந்து பயணிக்கணும். அங்கே போய் எண்ணெயை பூசி தெளிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட பேசுவார். இன்றைக்கி கூட ஒருத்தர் என்கிட்ட ஆவடியிலேருந்து பேசி பயந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னதும் அதுதான், உன்னுடைய ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் கடந்து போய் வாசல் வரைக்கும் தெளிச்சுட்டு கடந்து போகணும். ஏனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்க கடந்து வருவார். யாத்திராகம் புத்தகத்தில், வெளிப்பாடு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20 இதோ வாசல் படியில் தட்டுகிறேன். இதை தான் அங்கே நடக்குதுங்க. சங்கார தூதனாக தேவன் புறப்பட்டு வரும்போது உன் வாசல் படியில் என்ன பண்ண, ரத்தத்தை பூசி வையின்றார் வாசல் மேலே. அதுதான் சிலர்லாம் வாசல் படியில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தது இதுதான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி பண்ணிட்டாங்க வாசலில் தடவுறதெல்லாம். அப்போ வாசலை தடவக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைச்சு என்ன பண்ணிட்டான், அது விக்கிரகத்துக்குரியதாக மாற்றி அமைச்சானே தவிர, நீ நிறைய பாருங்க நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க. வீட்டாண்ட போகும்போது வாசல் படியில் பார்த்து நடனுவாங்க, பார்த்து கால வையணுவாங்க. அந்த இடத்த பரிசுத்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்தை வாசல் படியை எப்பவுமே நீ சுத்திகரித்து வீட்டை வைத்து கொண்டால், நீ வாசல் படியில் கிளீன் பண்ணி வைத்திருந்தா எத்தனை மந்திரம் தந்திரங்கள் வந்தாலும் அத்தனையும் தேடியும் அது காணாது போயிடும். சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பாருங்கள், இந்த ஊழியக்காரர்களை பார்த்தாலும் அப்படியே தலையை சாட்சிக்கும், இல்லைன்னா எதையாவது எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே போவாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஆவையாகாது. ஏன்னா இங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள், அவங்க செய்கிற மந்திரங்கள்லாம் வாய்க்காது. அதை என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு கடந்து போய் அவங்க பயணிக்கிறாங்களோ அவங்களே ஓப்பனில் அதை சொல்லுவாங்க. உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் போது இவங்க சொல்லுவாங்க, அதில் பக்கத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது அப்படின்னும் போது, இதெல்லாம் இருந்தால் அந்த காரியம் ஆகுது, கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்துக்கு அவங்கக்கிட்ட பேச வேணான்னு கூட சொல்லிடுவாங்க. இதாங்க மந்திரகம். இன்றைக்கி எத்தனை பேர் மந்திரம் பண்ணுறது யூஸிங்க. அது ஒரு வழியாக வந்து 7 வழியாக கிறிஸ்துவ விட்டு போயிடும். இயேசுவை நம்புகிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக கூட இருந்து யுத்தம் பண்ணி ஜெயிப்பார். ஏன்னா அதை நம்புகிறாங்க இல்லையா அவரை. ஆனால் அதை பண்ணிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண எந்த காரியமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையாக கொண்டு போயிடும். ஏன்னா அவங்க இதயத்தில் இருப்பது எரிசல் ஆவி. அதுதான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11 போது எரிசல் அடைவார்களாம். நம்மளை கொடுத்து எதனா தப்பாக பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். அவங்கள தான் சொல்லுவாங்க, தேடியும் அவன் காணாத போயிடுவான்றார். நீ பயப்படாதே, உன் வலது கருத்தை நான் துணையாக இருப்பேன் ஆண்டவர் 13ஆம் வசனத்தில். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த ரத்தத்தை எடுத்து பல வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போகிற அத்தனை பேர் வீட்டுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, தெளிச்சுன்னு இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்படும் போது அதை மறந்துட்டாங்கல்ல. இனிமேல் என்னன்றது எண்ணத்தை அவங்க கொண்டு போகல. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்றது இல்லை, ரொம்ப பிரச்சனை. எண்ணெயை எடுத்து நான் பூசிக்க சொல்ல, இல்லை வாய்க்குள்ளே ஊற்றிக்க சொல்ல, வாய்க்குள்ளே ஊற்றுனுன்றது பைபிளில் கிடையாதுங்க. ஆரோனுக்கு பிரதிஷ்டை பண்ண கூட தலைமையில் தான் கொஞ்சம் எண்ணெய் வைத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணிட்டா அது எனக்குரிய பைபிளில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. நல்ல தெளிவாக இருக்கு. யாக்கோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் போது, சபை மூப்பர் புறப்பட்டு போய் எண்ணெயை பூசி ஜெயிப்பாங்க, அவங்க சுகமாகும். அப்படிதான் இருக்கும் இந்த எண்ணன்றதை பற்றி படிக்க போனாங்க. அப்போ என் ரத்தம் சகல பாவம் நோய்களை சுத்திகரிக்கும்னு சொன்னால் எந்த விதமான தொல்லைகளும் கஷ்டம் வராதபடி இயேசுவின் ரத்தத்தை எடுத்து அந்த மிருகத்தினுடைய அந்த ஆடு மாடின் ரத்தத்தை எடுத்து எங்கே சொல்றாரு ஆண்டவர், தன் மகனை கொடுக்க முன்னாடி தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரே விஷயம். அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த எண்ணெயை நீங்கள் வாசல் படியில் பூசி வைங்கன்னு. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. யாத்திராகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். இப்போ அது 13லேருந்து வரும் அது, ஆனால் டைரக்ட் மெசேஜ் அது. 23ஆம் 24ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெயை பூசப்போடு கடவுள் வருவார், அதை பார்க்குறாரு, கடந்து போய்கொண்டே இருப்பார். உன் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு வித்தியாசம் உண்டு என்று சொன்னவர் யாத்திராக 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில். இங்கே யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீ எண்ணெயை பூசினால் எந்த சத்துரும் அது வழியாக வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தாலும் ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிற. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, என் ரத்தம் சாகிற பாவம் நோய்களை சுத்திகரிக்கும். அந்த மக்கள் கேட்டாங்க, என்ன ரத்தத்தை என்னப்பா சாப்பிடலாமா வானாவான்னு சொன்னாங்க. நான் சிலர்லாம் சாப்பிட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்னையில் ஒரு போதகர் இருக்கிறார். நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், இதே கேள்வியை
20 வருஷத்துக்கு முன்னாடி அவரை கேட்டேன். ஒரு காலத்தில் குடிச்சிருந்தேன் இல்லையா, நல்லா குடிப்பேனே, அந்த குடிக்கும் போது சாப்பிட்றது என்ன ஆகணுமா, ரத்தம் தானே. அப்படி போனோம்னா புளியாந்தோப்பு பகுதிக்கு போனால் ஆட்டு ரத்தம்லாம் நல்லா போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கணும் சாப்பிட்டுக்கணும், அது ஒரு திருப்தி அடையும். அந்த வேதம் படிக்க 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 லேவியாகமம் 17ஆம் அதிகாரத்தை 14ஆம் வசனம் படிக்கும்போது சொல்கிறாரு, சகலவிதமான பிராணிகள் ரத்தத்தை புசிக்க வேண்டாம். ரத்தம் என்னவா, உயிரான். ஒரு ரத்தத்துக்கு உயிரான். அந்த ரத்தம் போச்சுன்னு சில சொல்லுவாங்க, நான் இது மாதிரி பண்ணிட்டேங்க, நல்லா ஒரு விஷயம் பண்ணேங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பண்ணிங்க, ஒருத்தரை முறியடிக்குதோ இல்லை அவனை கொன்று போட ரத்தங்களுக்கு பின்னாடி கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த ரத்தம் தான் உயிர். அப்படிதான் சகல மிருகத்தினுடைய ரத்தத்தை தொட வேண்டாம். அது என்ன பண்ண, பூமிக்குள்ள தெளிச்சிருன்றாரு. நீ ஏதாவது சாப்பிட்ற கரெக்டு, அந்த ரத்தத்தை சாப்பிட மாட்டான். நல்ல விஷயம் தெரிஞ்சு ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் சொன்னதுங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தான் ரத்தத்தை கொடுத்துரு. அதுதான் ஆண்டவர் கூட என்ன பண்ணார், ஜீவனை கொடுக்குற ரத்தத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஜீவனை கொடுத்த அந்த ஆடு மாடி ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறது, புசிக்க வேண்டாம்னு சொல்லி தெளிவாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு பிரசங்கம். ஏன்னு சொன்னால், இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். சென்னையில் பெரிய ஒரு போதகர், அவர் 1 சாமுவேல் பற்றி பேசியிருந்தார். பட் நம்ம ஏலியை பற்றி பேசியிருக்கும்போது சொன்னார், அது கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த ஐயா இறந்துட்டாருங்க. சென்னையிலே பெரிய சபை, அது ஆராதனைக்கே குறைஞ்சது ஒன் டைம் 6000-7000 பேர் வருவாங்க. அவர் இறந்த பிறகு சபையை இப்படி செதறி போச்சுன்னு வச்சுங்க. அப்போது அவர் சொன்னார், இது இருபுறம் கற்குள்ள பட்டயம், எந்த வகையெல்லாம் வெட்டோன்னாரு. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணார் அவன் டைம். அது ஏலியுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை கொடுத்தும் சாமியனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை கொடுத்து ஒரு மெசேஜ். ஏலியுடைய சரிகிலமான பாவம், சாமியல் பிள்ளை என்ன பண்ண பணத்தினால செய்கிற ஒரு பாவம். 2 விஷயம். நான் நடுவில் கூட எங்கள் விசுவாசிக்கிட்ட நான் சொன்னேன், உலகத்தின் பாவம் மனுஷன் கேட்பான், கர்த்தருக்கு விரோதமாக பாவமானால் யார் கேட்பான்னு வரும். நல்லாயிருக்கும். 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் படிக்கும்போது நம்ம 22, 23, 24 நல்லா இருக்கும் அந்த வசனமே. தன் மகனுக்கு அறிவுரை, உன்னை பற்றி நான் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன்னு கேள்வி, இப்படிப்பட்ட பாவம் செய்யப்படும் போது கடவுளுக்கு விரோதமாக உன்னை யார் விசாரிப்பான், யார் உனக்காக மன்றாடுவான்றது போல இருக்கும். அது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும்போது சாமுவேல் பிள்ளைங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கும். ஒரு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க. இதை மறைச்சி, பைபிள் படியாக மறைச்சி எங்கேயும் ஒழித்து வைக்காத ஒரே ஒரு இருபுறம் கடுக்கு உள்ள பட்டம் இதுதான். அதை தான் அவர் அப்படி சொன்னார். இந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை நான் இப்படி பண்ணும்போது அவர் வேற மாதிரி எடுக்கிறாரு. இது இருபுறம் கருக்குள்ள அதுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த பைபிளை உள்ள நுழைந்து நான் ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்ட் போனது. அப்போது வேதத்தை படிக்க 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 நம்ம வாழ்க்கையை முதல்ல மாற்றமே தவிர, வேதத்தை படித்த உடனே விசேஷமான பணம், பொருள், வெள்ளி, பொண்ணு வந்துடும் நினைப்பாங்க. எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையும் தேவன் தான் என்னை காப்பாருன்னு சொல்லி இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிறேன்னா, 28 வருஷம் பயணித்து கொண்டிருக்கிறேன். கடினமான கஷ்டம் வந்தாலும் இயேசுவோட முன்பாக இருந்து சொல்லி கொண்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு இருக்குங்க. என்ன ஒரு டைம் ஒரு பாஸ்டர் சொன்னார், நன்சேகர் நீ எல்லாம் என்ன சொல்கிறது ஒன்று, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. ஏன்னா ஏன் ஒருவர் கொடுக்கறத கூட விரும்ப மாட்டேன், கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. இலவசமாக பெற்றுக்கொண்டது இல்லையா, மத்திய புத்தகத்து 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது இலவசமாக பெற்றுக்கொண்டு இலவசமாக தான் நான் ஜெபிக்க முடியும். அதுக்கு நான் முன்வைத்து அது ரேட்டு போட்டு வச்சேன்னா என்னுடைய பிரசனத்தை எனக்கு தேவன் கொடுத்த கிருபை இழந்துருவேன் நான் அப்படின்னு. அவர் இன்னொன்று என்கிட்ட பேசுறது கிடையாது. அவங்க விருப்பம், அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். கொடுக்கணும் தேவன் முடிவு பண்ணிட்டாருன்னா சாலமோனை போல கர்த்தர் உயர்த்துவார். சாலமோனு கூட பார்த்தா இந்த ரத்தத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டு 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. அது 4ஆம் வசனம் அன்னைக்கு 5ஆம் வசனம் சொல்லுவார், உன் தகப்பனாய் தாவீதை போல் உன் இதயம் கிடையாதவர். அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள அவன் கடந்து போவான். அவருடைய ரத்தம் சகல பாவம் நோய்களை சுத்திகரிக்கும். அதையும் சொல்லிட்டு யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 48ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எத்தனை ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு போதகருக்கு பெஸ்ட்டு, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அந்த திருவிருந்து கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. என் ரத்தம் சகல பாவம் நோய்களும். அன்னைக்கு அதை ஆயத்த பண்ண ரத்தத்தை தொட யாருக்கும் இல்லையா, அவன் சுகதேசியாக இருந்தாலும் சரி பரதேசியாக இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு இருக்கும். அவனுக்கு கொடுக்காத. ஒரு வேளை அவன் விருந்த தேசம் பண்ணியிருந்தால், ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அவனுக்கு கொடுக்கலாம். இந்த யாத்திராகத்தை கொஞ்சம் 12ஆம் அதிகாரத்தை மட்டும் படிச்சிருங்கண்ணா, அவ்வளோ விஷயம். இதை பார்த்தீங்கன்னா போன மாதம் கேட்ட கேள்விக்கு இந்த மாதம்தான் அந்த மக்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். சகல விதமான மிருகங்கள் நல்லா இருக்கும் பைபிளில். அது லேவியாகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சகல விதமான ஊர் பிராணிகள் எதுவாக இருந்தால் அந்த ரத்தத்தை புசிக்க வேண்டாம், அது பூமியில் ஊற்றுருங்க.
பிரதர் நல்லா இருந்தது பிரதர், நான் சொன்னார் ஒரு ஊழியக்காரலாம் நல்லா பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, தெளிவாக திட்டமாக என் ரத்தன் அவர் கொடுக்குறாரு, இங்கே அநேகம் இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த டைரக்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏசையா புத்தகத்தை படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஆதியாகத்தில் 22ஆம் அதிகாரத்தை படித்தேன், ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய குமாரனை தேவன் கேட்பார், சோதிக்கும்படி கேட்பார். ஆனால் அவர் வாக்களித்ததுன்னு தெரியுமா? இதே 12ஆம் ஆதியாகம புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படித்து பாருங்க. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அன்னைக்கு பிள்ளைங்களே கிடையாது. அதை விசுவாசித்து 75 வயசில் கேட்டு வந்து 85 வயசில் இஸ்மாயில் ஒரு மகன் பிறக்கிறான். அது மாமிசத்தில் பிறக்கப்பட்டுவேன் இல்லையா? ஆனால் 21ஆம் வசனத்தில் படிக்கப்படும் போது வேற ஆயிடுது, அது ஈசாக்கு. தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி தாமதிக்குமே தவிர பொய் சொல்லாது. அப்போ அந்த ரத்தத்தை கொடுத்த அந்த பிள்ளையை அடுத்த 22ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது அவனை சோதிக்கும்படியாக 1வது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா தன் மகனை கொடுன்றார். தன் மகனை விடணும் போது அவன் கொடுக்குறான், அவன் போகிறான், அந்த மலைக்கு கடந்து போகிறான், எல்லாத்தையும் எல்லாம் கட்டையெல்லாம் அடிக்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆபிரகாமே உன் பிள்ளை மேலே கைகளை போடாதுன்னு ஒரு சத்த வானத்தில் தேவதூதன் கட்டளிடும் போது ஏற்கனவே மகன் கேட்பான், எங்கே போகிற? அது கத்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுவார் 5ஆம் வசனத்தில். 5ஆம் வசனத்தில் வேலைக்காரங்கிட்ட சொல்லுவார், நானும் என் மகனும் கடந்து வரேன்னு. அங்கே காவு கொடுக்க போகிறது கன்ஃபார்மு. ஆனால் கடந்து வர்றது விசுவாசம். அப்படி போய் ரத்தத்தை கொடுக்க அவங்க வெட்டியிருந்தா ரத்தம் சிந்தி போயிருப்பான். அந்த வெட்ட முன்பே ரத்தம் சிந்ததுக்கு ஒரு ஆடு காட்டுறார். நல்லா படிங்க. அதை ஆதியாக 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆடு அங்கே சிக்கி கொண்டிருக்கும். ஆடை போல என் தேவ ஆட்டுக்குட்டியானவர் வராரு என்று சொல்லி யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்பட்ட ரத்தம் தான். அந்த ஆடுகளை கொண்டு வந்து ஈசாக்கு இறக்கி என்ன பண்றது? அந்த ஆடை பலி கொடுப்பார். அங்கே ரத்தம் சிந்தது நடக்குது. இன்னைக்கு நேரத்தில்லைங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிறக்க முன்பே அது என்ன பண்ணார்? ஆடுகளை போல ரத்தம் சிந்தி ஈசாக்கு மீட்டெடுத்தது போல கர்த்தர் உன்னையை மீட்டெடுப்பான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அநேக விஷயத்தை கொடுத்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வேணா இன்னும் இந்த அமாவாசையை பற்றி எடுக்கிற நாளைக்கு என்னால் வந்தேன். எதுக்கு வந்தாலும் அமாவாசையை வந்து என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு மந்திரம் பண்ணுற நாள் இல்லைங்க. நீ ஜெபித்தால் அது உனக்கு நன்மை செய்கிற நாள். நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு நான் பந்தியில் இருப்பேன் இருந்தவனுக்கு தான் வெற்றி. அப்படி இருந்தவன் தான் மீட்கப்படுகிறான். அப்படி இருந்தவன் தான் சமாதானம் கிடைக்குது. அப்படி இருந்தவன் தான் அவனை மேன்மையாக கர்த்தர் உயர்த்துகிறார். அப்போ நம்முடைய தாவீதை போல மாறுவோமே. இன்னைக்கு ஜெபித்து பாருங்க. இந்த செய்தி வரும்போது நல்ல முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. வீட்டுக்குள்ள எண்ணெயை பார்த்துங்க, எண்ணெய் எடுங்க, அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுங்க, எடுத்துன்னு போய் கையில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு வாசல் படியில் பூசிட்டு நீங்கள் வந்து பாருங்க. இனியும் வாசல் படியில் எந்த ஒரு பிசாசும் உள்ள நுழைய நோ அனுமதி. ஏன் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்கே தடவப்பட்டிருக்குது. அது எதையும் உள்ள விடத்துக்கு அனுமதி கிடையாது. அதான் வாதை உன் கூடாரத்தில் அணுகாது. நல்லா இருக்கும், நீங்கள் படிச்சு பாருங்க. சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் பாருங்க 10ஆம் வசனம், வாதை உன் கூடாரத்தில் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன்னா அவர் ரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்கு. இன்னும் நான் நிறைய எடுக்கலாங்க, நிறைய செய்திக்கலாம். ஜாய்ஸ் என்ற ஒரு சகோதரியால் இது எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா கேட்டாங்க. எப்பவுமே அந்த மகன் என்னை கேட்க என்ன பதில் கொடுப்பேன். பதிலே சொல்ல அன்னைக்கு இருமா சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் ஃபோன் எடுக்கலாம், ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்கள்ல. நான் எடுத்துருவேன் ஃபோனை. ஆனால் நான் வந்து அவங்கள கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? சபை கட்டுதலுக்காக கேட்டது. சபை கட்டுதலுக்காக கேட்கப்பட்ட அத்தனை பேருமே ஃபோன் ஆஃப். நல்லா ஒன்று தெரியுங்க. 1 நாளாகத்தை படிச்சு பாருங்க. 29ஆம் அதிகாரம் படிங்க. உங்களில் கொடுப்பவன் யாருன்னே கேட்பாரு 29:5. அப்படிப்பட்டவங்களை கேட்கும்போது ஒருவன் எடுத்து வந்து கொடுப்பான், உன் கருத்தில் வாங்கி உனக்கே தருமானம் 14ஆம் வசனத்தில். கொடுத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க. அதுதான் பூமியில் எந்த ஜாதிகளை செய்யப்பட அதிசயங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்யணுமா, உனக்கு செய்யணுமா? யாத்திராக 34ஆம் அதிகாரத்தை பாருங்க, 10ஆம் வசனம். பூமியில் எந்த ஜாதிகளை செய்யப்பட அதிசயம் கண்ணுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பாருங்க. நல்ல ஒரு விஷயம் பாருங்க. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நிறைய விஷயம் கடந்த ஆண்டு கேட்டது மட்டும் இல்லை, அவமானப்பட்டது ரொம்ப. அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் விலைக்கு வந்து தூரம் நின்றுட்டேன். பணம் ஒரு வினாடியில் நம்ம கரங்கட்ட வந்து கடந்து போய்கொண்டே இருக்கும். சங்காதம் தூதம் போல் அதை நம்மளை நாசமும் படித்திடும், நம்மளை வாழையும் வைக்கும். அதில் என் தேவனாக கத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க விலை வேணும். இல்லை அப்படி தானே இருக்க பிரசங்கி நினைக்கிறேன். நல்லா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வந்து
விருந்து கூடுவாங்க, எல்லாம் ரத்தம் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஆனால் பணமும் எல்லா தேவைக்கும் உதவும். தேவைக்கு மட்டும்தான் உதவுமே தவிர அது ஜீவனுக்கு உதவாது. ஜீவனுக்கு ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர. இந்த ஆலயத்தை கட்ட இன்னைக்கு நேரத்தில் இங்கே 16 ஆண்டுகள் ஆகுது. எத்தனையோ அவமானம் தான், எத்தனையோ பாடுகள் தான், வறுமை தான். எந்த வறுமை இருந்தாலும் அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் யார் என்று கேட்டு இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கிறேன். தாவீதை உயர்த்தின கர்த்தர், சாலமோனை உயர்த்தின கர்த்தர், நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் விசுவாசத்தோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாசல் படியில் ரத்தத்தை பூசுங்க. நீங்கள் எத்தனையோ பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அந்த பிள்ளைகள் வெளியே அனுப்பாதீங்க. இந்த ரத்தத்தை தெளிச்ச பிற்பாடு நீ வெளியே அனுப்பாதீங்க. நல்லா நீங்கள் பாருங்கள், எந்த பிரச்சனை வாசலில் ஒருத்தர் உங்களுக்கு கத்த மாட்டாங்க. அத்தனை தேவன் சுற்றி அக்னி மதிலாக உன்னை காத்துக்கொள்வார். சகாயம் 2:5 படி உன்னை சுற்றி நான் அக்னி மதிலாக இருப்பேன். சங்கீதம் 125:2 படிக்கு உன்னை சுற்றி எப்போது இருப்பேன்றார். நம்மளை சுற்றி இருக்கணுமா? ஆண்டவர் இடத்துல முறையிடுவோம், நம்ம குறைகளெல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் சொன்னபடி வாசல்படி ரத்தத்தை பூசுவோம். கர்த்தர் உங்களை அலுவலாம் ஆசிரிப்பார். என் ரத்தம் சகல பாவ நோய்களை சுத்திக்கணி ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற முடியும். வாசல்படியில் மட்டும் நீ பூசு, மற்றது அவர் உனக்கு காட்டுற அதிசயங்களே அந்நிய கண்களை சொந்த கண்கள் காணபடி கர்த்தர் வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமுமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இப்படி நாம மகிமைப்படுத்தும்படியாக போற்றுகிறோம். அப்பா சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தும். ஒவ்வொரு இதயத்தின் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.